MDMK is with Congress alliance. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தனது முழு ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது தேசிய மற்றும் மாநில அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பின் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தனது ஆதரவை அவர் இதன் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் பிந்தைய அரசியலில் திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தவேகா தலைமையிலான ஆளும் அரசு கூட்டணியில் மதிமுக இணைந்துள்ள சூழலில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. கடந்த 9 ஆண்டுகளாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த மதிமுக கடந்த ஜூன் 27 அன்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அக்கூட்டணியில் இருந்து விலகுவதாக தீர்மானம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்க திமுகவும் தவேகாவும் ஒரே கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற குரல்களும் வலுத்து வருகிறது. டெல்லி சந்திப்பிற்கு பிறகு ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த வைகோ, இது ஒரு சாதாரணமான மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே. நான் காங்கிரசுடன் இருக்கிறேன், மதிமுக எப்போதுமே காங்கிரஸ் கூட்டணியில் தான் நீடிக்கிறது என்று மத்திய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். Just a courtesy call, that's all. And what about the alliance in the Tamil Nadu, sir? I am with Congress, MDMK is with Congress alliance. CBSE பள்ளிகளின் மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு, நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே மும்மொழி கொள்கையை எப்போதுமே எதிர்த்து வருகிறோம், அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறினார். We always oppose three language formula from the beginning. We never accept. தேர்தல் முடிந்தும் தமிழக அரசியலில் பரபரப்பு அடங்காத நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தனது முழு ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது கவனம் பெற்று வருகிறது.